Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். மொத்தம் 3 வகையான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மொத்தம் 3 வகையான கொழுக்கட்டை நம்ம செய்ய போறோம். எல்லா பொருளையும் ஒரே கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையறதுக்காக மட்டும் தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். வெல்லத்துல கல்லு தூசெல்லாம் அதிகமா இருக்குன்றதுனால வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி நம்ம செய்யலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுக்க போறேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெறும் கடாயில ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேங்காவை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு தேங்காவை வறுத்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரைசல் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம மாவில் வந்து தேங்காய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதாவது இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற வெல்லத்தை பொறுத்து தான் தேங்காய் பூர்ணம் வந்து லைட் கலரில் இருக்கிறதும் டார்க் கலரில் இருக்கிறதும். இப்போ பூர்ணம் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் தான் நம்ம தேங்காய் வெல்லம் எல்லாம் எடுத்தோம். இதே கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாவு, பச்சரிசி மாவு தான் கொழுக்கட்டைக்கெல்லாம் செய்வாங்க. புட்டு, கொழுக்கட்டை இது எல்லாத்துக்கும் மாவு எப்படி அரைக்கணும்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மேலே வந்து நம்ம வைக்கிற அந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு நல்லா கரையணும், அதனால் நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடேறதுக்கு முன்னாடியே மாவு வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போது சேர்த்தோம்னா டக்குன்னு ஒரு செகண்டில் மாவு வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் இப்போ மாவு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவு கூட நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது கையில் எடுத்து கொழுக்கட்டை பிடிக்கும்பொழுது நல்லா ஒட்டாமல் இருக்கும். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா உருண்டையே இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 1/4 கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மாவு கொஞ்சம் கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டினா வரணும். கொஞ்சம் கூட இலக்கமாகவே இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக மாவு வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மாவு வந்து கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையிற வரைக்கும் நம்ம சூடு ஆற வச்சுக்கலாம். மாவு கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. ஒரு முறை மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சுன்னா கையில் வந்து மாவு ஒட்டாது. ஒரு வேளை கையில் லைட்டாக மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. சும்மா லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கோங்க போதும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டையாக பண்ணி வச்சதுக்கப்புறமா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம விரிசல் இல்லாமல் அப்படியே நம்ம மெல்லிஸாக நம்ம தட்டிகிட்டே வரணும். ரொம்பவும் மாவை கெட்டியாக நம்ம பிசைஞ்சிட்டோம்னா கூட விரிசல் விட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி மாவை ரொம்ப இலக்கமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாலும்
கையில் தொடும்போதே பிச்சுட்டு வந்துடும். மாவு மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம்னா போதும். சென்டர்லேருந்து அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எல்லாம் ஒரே சைஸில் மெல்லிஸாக அப்படியே மாவு ரெடி பண்ணிட முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கையை வச்சு நம்ம நல்லா மெல்லிஸாக அப்படியே தட்டிகிட்டே வந்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ரெடி பண்ணியிருக்கிற தேங்காய் பூர்ணம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் மெல்லிஸாக தட்டிக்கோங்க. பூர்ணத்தை நடுவில் வச்சுக்கிட்டு நம்ம மடிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு உள்ள பூர்ணம் வச்சுக்கலாம். அப்படியே இந்த ஓரங்களெல்லாம் வந்து நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, பிரியாத மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுடாதீங்க. ஏன்னா மேலே வந்து மாவு சீக்கிரம் காஞ்சிரும். அதனால் ஒரு 10 அந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சதுமே நீங்கள் வேக வைக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையில் செய்ய வரல அப்படின்னா இந்த மாதிரி மோதகம் செய்யறதுக்குன்னே உங்களுக்கு கடையிலலாம் விற்கிறாங்க மோல்டு, அதை வாங்கி கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 8 கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்து மேலே இப்போ இந்த காட்டன் துணியை போட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்கிற துணியை போட்டுடுறேன். தண்ணி விடாமல் இருக்கும் வேகும்பொழுது, அதுக்காக தான் மேலே துணி போடுறது. நீங்கள் துணி போடாமல் கூட செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு கூட இப்போ மேலே மூடி போட்டு மூடிடலாம். குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் வந்து நான் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வெந்திருக்கிறது நல்லா ஈஸியாக தெரியும். வெந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நீங்கள் கொழுக்கட்டையை தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுச்சுன்னா ஒட்டாமல் எடுக்க முடியும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டைலாம் செஞ்சு நம்ம படைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள பூர்ணம் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம எடுக்கிற வெல்லத்தை பொறுத்து தான் பூர்ணத்தோடைய கலர் வந்து இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெண்டு விதமான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 விதமான கொழுக்கட்டை செய்யறதுக்குமே 300 கிராம் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ணம், இன்னொன்று வந்து வேர்க்கடலை பூர்ணம் செய்ய போகிறேன். எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வெல்லமும் எடுக்கணும். அதனால ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை கடாயில் போட்டு நல்லா வறுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். வறுத்து எடுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, வேர்க்கடலையை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பொடியாக வர அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இது கூடவே எடுத்துருக்கிற வெல்லத்தை சேர்த்து சும்மா ஒரே ஒரு சுற்றி எடுத்தா போதும். வெல்லம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன். எடுத்துருக்கிற அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லி அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. 300 கிராம் அரிசி மாவுக்கு நான் 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொழுக்கட்டைக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெறும் கடாயில் மாவு ஊற்றும் போது டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால சும்மா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம். கரண்டி எடுக்காம அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உருண்டி ஆகிடும். தீ ஃபுல்லாக கூட வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மேலே இருக்கிற மாவு வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடும் போது, அதனால மாவுக்கு வந்து உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் ஒட்டாம வரும். எவ்வளோ தண்ணியாக மாவு கரைச்சிருந்தோம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குக் ஆகும்போது மாவு கெட்டியாக ஆரம்பிக்குது. பாருங்கள் மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்துருக்கு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை பதத்துக்கு மாவு வந்து நம்மளால் பிடிக்க முடியும். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறமா மாவு ஓரளவுக்கு கையில் தொடுற அளவுக்கு சூடானதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா உருண்டையாக பண்ணிக்கிட்டு நம்ம 2 கையாலையும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அப்படியே மெல்லிஸாக வரும். பாருங்கள் இப்படி அடியில் விரலெல்லாம் 4 விரலை வச்சுக்கிட்டு இந்த ஒரு விரலாலேயே நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்க நான் வந்து மெல்லிசா தட்டி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வேர்க்கடலை பூரணம் ரெடி பண்ணதை வந்து நான் இப்போ வச்சுக்கிறேன். நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க பூர்ணத்தை. இந்த எட்ஜஸ்லாம் பட்டுடுச்சுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது என்னதான் நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடும். கையால் நல்லா இப்போ ஓரத்தை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. ஒரே ஒரு இட்லி பிளேட் வச்சுருக்கேன். வெள்ளையாக இருக்கிற காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. காட்டன் துணி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் காட்டன் துணியை நனைச்சிட்டு தட்டில் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையும் இப்போ இந்த துணி மேலே வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற துணியை இது மேலே நான் வந்து மூடி விட்டுடுறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த நேரத்தில் தான் நம்ம இது போல் வைக்கணும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கொழுக்கட்டை ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுத்தோம்னா கொஞ்சம் ஒட்டிக்கும் வராது. கொஞ்சம் லைட்டாக சூடு குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள் வேர்க்கடலை பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக எள்ளு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் வந்து எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே செய்யக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். எள்ளு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா தண்ணியில் ஒரு 2-3 முறை கழுவிட்டு நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு காய வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நான் எள்ளை வந்து நல்லா கழுவி காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் எள்ளுக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்தா போதும். வெல்லத்தை வந்து துருவி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எடுத்துருக்கிற எள்ளை வந்து நான் இப்போ சேர்த்து வறுத்துக்க போகிறேன். வெறும் கடாயில் எள்ளை சேர்த்து வறுக்கணும். ரொம்ப தீயிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. சும்மா 1 நிமிஷம் நம்ம வறுத்தோம்னாலே போதும். எள்ளை வந்து நல்லா வறுத்துட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும். வறுத்து எடுத்த எள்ளு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளை வந்து நல்லா இப்படி பொடி பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்து ஒரு சுற்றி எடுத்தால் போதும். நல்லா மிக்ஸ் ஆகிடும். வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ இந்த எள்ளு பூர்ணத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து பாதி வேர்க்கடலை பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுட்டோம். இப்போ மீதி இருக்கிற மாவை எடுத்து நான் எள்ளு பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கணும். உருண்டை பண்ணிக்கிட்டு 4 விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கட்டை விரலால் நம்ம அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு விரிசல் விடாமல் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தட்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எள்ளு பூர்ணம் வச்சுக்கிறேன். பூர்ணத்தை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரங்களில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேகும் பொழுது அது விரிசல் விட்டு உள்ளே இருக்கிற பூர்ணமெல்லாம் வெளியில் வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும்
கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். எள்ளு பூர்ணம் வச்சு நான் மாவு வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வேர்க்கடலை பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செஞ்சோமோ அதே போல தான் நம்ம ஒரு காட்டன் துணி வச்சுட்டு அதில் வந்து கொழுக்கட்டையை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து டிசைனாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சைட்லலாம் வந்து டிசைனாக இருக்குது. இது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சுருக்கிற கொழுக்கட்டையில் வந்து இந்த கார்னரில் இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து ஷேப் வரும். குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, அதனால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு டிசைனாக இருக்குது பார்க்கவே. இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் நான் வந்து இட்லி குண்டால வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும், கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூட்டோடு எடுத்தோம்னா அப்படியே ஒட்டிக்கும். அதனால ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக ஒட்டாமல் கொழுக்கட்டை வரும். பாருங்கள் நம்ம சைடில் வந்து நம்ம டிசைன் மாதிரி பண்ணியிருந்தோம் பாருங்கள். அது பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. கொழுக்கட்டையே பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். எள்ளு பூரண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டோம்.